பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் மல்பெரி. பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இனிப்பாக இருக்குமா இல்லை புளிப்பாக இருக்குமாலாம் எனக்கு தெரியாது. இப்போ இது பிரித்து சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மல்பெரி பழம். ஆனால் வந்து இப்போ லைட்டாக தொட்டோன்னே கலர் கையெல்லாம் பாருங்கள் ரோஸ் கலரில் மாறுது. நான் இதை சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இனிப்பாக தான் இருக்குது. இந்த காய் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாகிற மாதிரி இருந்தது. இது பழம் பழுத்தா பாரு கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இப்போ தான் சாப்பிட்றோம் ஃபஸ்ட் டைம் இந்த பழத்தை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம். இது ஒரு செடி தான் பாருங்கள், நிறைய பழம் காய்ச்சிருக்கு. கொத்து கொத்தாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சிவப்பு கலரில் இருக்குது. இன்னொரு பழமும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பழுத்துத்து. கை வச்சோடனே கீழே உந்துத்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் லைட்டாக தான் தொடுறேன் பாருங்கள். கை பூரா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. ஏன்னா இது ஒரு வாட்டி லைட்டாக அமுத்தி பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரத்த கலரில் இருக்குது. இதோட பழமே இப்படி தான் இருக்கும் பொழுது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாப்பிட்றதுக்கு இனிப்பாக தான் இருக்குது. இந்த பழம் ஒரு நர்சரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். கட்டிங் மூலிமா வாங்கினது தான். இந்தமாரி ஒரு செடி கிடச்சதுன்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் இங்கே ஒரு செடி வளர்த்து சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.